ஆவியானவருடைய கிரியை எப்படி நடக்கும் சொல்லியிருக்காங்க. நாம் விடுதலையோடு ஆராதிக்கும் போது நிச்சயமாகவே ஆவியானவர் இறங்கி நம்ம மேலே என்ன செய்வார், கிரியை செய்வார். நாம் அதை விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். இப்போ தனியாக அனந்த ஜோமனா மீட்டிங் முடிஞ்ச பிறகு அனந்த ஜோமனெல்லாம் இப்போ வந்து நம்ம ஒரு முடிவு ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பிள்ளைங்க வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு நன்றி. ஒரு சின்ன ஜபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட போடுங்க, சாப்பிட்டு வந்துடுங்க. ஏன்னா ப்ரோக்ராம் இருக்குது, பிள்ளைங்க சில பிள்ளைங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ண வேண்டி இருக்குது. அதில் நேராகவும் கொஞ்சம் முடியும். நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, சோஸ்தரிக்கிறேன்ப்பா. நேரத்தில் உள்ளவரே அதன் மூலமாக ஆவியானவருடைய அனுக்கிரகம் கிரியை எப்படி நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் அன்பில் பெருகுன்னு சொல்லிருக்கீங்க, பரிசுத்தில் பெருகுன்னு சொல்லிருக்கீங்கப்பா. இந்த வார்த்தைகளை கீழ்ப்படியும் நல்ல இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து அதோட நாள் முதல் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சா இருக்கிறவங்க எல்லாரும் பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி நிரப்பி நடத்துகிறபடியா நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரை வந்து கலந்து கொண்ட அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்னும் தொடர்ந்து நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நடைபெறுகிற ஒவ்வொரு ப்ரோக்ராமில் கூட இருந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. மக்கள் ஆண்டவரை உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நீ நாளில் அழைத்துட்டு வந்த ஒவ்வொருவருடைய தலையின் மேல் ஆண்டவரை உடைய ஆவியானவர் அமரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறபடியாக நன்றியோடு துதிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதியான விலைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அண்ணன் கொடுத்த செய்தி எல்லாரும்